கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியர் நிருபம் 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இதுல இன்றைய தினம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அடையும்படி இன்றைய தினம் தேவன் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை நோக்கி போவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இதில் பாருங்க, 2 விதமான துக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கம்னா என்ன? வருத்தம், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே தான் துக்கம். இதில் பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம்னா எப்படி? நீங்கள் தேவனுடைய ரசிப்புக்காக பாடுபட போறீங்களா? தேவன் இப்படியாக போயிட்டார். வீடுகளில் பிள்ளைகள் மேலே வருத்தப்படுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள வருத்தம் இருக்கும், இப்போ புரிஞ்சுக்கலையே பிள்ளைன்னு. அப்போ நீங்கள் தேவனுக்காக என்ன துக்கப்பட முடியும்? தேவனுக்காக நம்ம துக்கப்படுவோமா? தேவன் நமக்காக துக்கப்படுகிறாரா? தேவன் தானே நமக்காக துக்கப்படுகிறார். என் பிள்ளை என்னோட மந்தையில் இருந்த ஆடு பிரிஞ்சு போயிடுச்சு, அது என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தேவன் தான் நமக்காக துக்கப்படுகிறார். ஆனால் இதில் கொரிந்தியர்கள் நிருபத்தில் பவுலடிகளார் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் அப்படின்றாரு. அப்போ தேவனுக்கேற்ற துக்கம்னா என்ன? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? தேவனுக்கேற்ற துக்கம் என்னன்னா, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்மளை குறித்து நம்மளை நாமே நிதானித்து அறிவது. நான் எந்த இடத்துல இருக்கேன்? தேவன் என்னை அழைத்த அழைப்பை நான் புரிந்து கொண்டேனா? தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்த அழைப்பை நான் புரிந்து கொண்டேனா? தேவன் எனக்கான கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறேனா? தேவன் எனக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறாரு, தேவன் எனக்குன்னு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, அந்த அழைப்புல நான் நிலைத்து நிற்கிறேனா? இல்லை என் இஷ்டப்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாம நான் பாட்டுக்கு ஜாலியாக நான் பாட்டு போய் கொண்டு இருக்கிறேனா? இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் கிடையாது. ஏன்னா தேவன் படைத்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் அ ஸ்பெசிபிக் காலிங். பைபிள் படி, நம்ம இது வேதத்தின்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு உண்டு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஊழியங்கள் உண்டு, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அநேக அடையாள அற்புதங்கள், உங்களால் நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. அதை நம்ம தெரிந்து கொள்ளாம அதை அசட்டை பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோமா? இதைத்தான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனை நாங்கள் வருத்தப்படுறோமா? வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேனா? நான் இஷ்டப்படி ஓடிக்கிட்டு என் சுயத்தின்படி நடப்பதனால தேவனே என்னான் கரியின் காரியங்கள், என் மனதின் எண்ணங்கள், என்னோட செய்கைகள் அனைத்தும் உங்களை துக்கப்படுத்துகிறதா அப்படின்னு நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுக்கேற்ற துக்கம் இப்படி என்ன நடக்க ஆரம்பிக்குமா? நம்ம தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே எனக்கு பிடித்தமில்லாத காரியம் மட்டும் இருக்கா? என் வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்கா? என் கண் பார்வை எப்படி இருக்கா? கையின் காரியங்கள் அப்படி இருக்கா? அப்படின்னு தேவனை நோக்கி நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்கும் போது தேவன் நம்ம பதில் தர வல்லவர். அப்படி அந்த துக்கம் நமக்கு இருக்கும்போது அது என்னத்தை நம்ம கொண்டு போவோமா? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு. அதாவது தேவன்கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு மனஸ்தாபமே கிடையாது. ஐயோ நம்ம நல்லா படிச்சிருக்கலாமோ, நல்ல வேலைக்கு போயிருக்கலாமோ, ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் நல்லா போயிருக்கலாமே, நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போனேனே, நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போனேனேன்னு நினைக்காத மக்களே கிடையாது. அது என்ன, இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு அந்த சரியான காலங்கள் வரும்போது அந்த மனஸ்தாபம் உண்டாகுது. அதான் தேவனுக்கேற்ற துக்கம். உங்களுக்கு பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு எந்த ஒரு வருத்தமான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது, மனஸ்தாபப்படுவதற்கு எந்த ஒரு காரியமும் இருக்காது. ஏன்னா தேவனுக்கேற்ற துக்கம் உங்கள்கிட்ட வரும்போது தேவனோட திட்டத்தை அறிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி நடக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடக்குமா? மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்போ தேவ ரட்சிப்பு உங்கள்கிட்ட விளங்கணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புறதுன்னா என்ன? தேவனுக்கேற்ற துக்கம். தேவனே, நீர் என்னை அழைத்த அழைப்பை நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கேனே, நான் அதை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி நடக்குது? எனக்கு ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது? நான் இன்னும் ஒவ்வொரு சித்தத்தில் அமரவில்லை ஆண்டவரே அப்படின்னு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அது என்ன பண்ணுது? உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி நடக்கிறது. மனம் திரும்புதல்னா ரொம்ப ஈஸியான காரியம், யூட்டர்ன் தான். நீங்கள் போகிற பாதையை விட்டுட்டு அப்படி நேரடியாக திரும்பி நீங்கள் தேவனை நோக்கி நடப்பது தான் மனம் திரும்புதல். பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய பாதையில் நடப்பது தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் என்ன உங்களுக்கு கொண்டு வருதா? ரட்சிப்பை கொண்டு வருது. ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் உங்க வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் எப்ப நடக்கும்? தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் உங்க மனதில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் என் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, உங்கள் திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, உங்கள் திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே,
நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. தேவனை நோக்கி கேட்க ஆரம்பிங்க. தேவன் உங்களை வழிநடத்தி அவரண்டை சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். தேவனோட விருப்பம் அதுதான். ஒவ்வொருத்தங்களுக்கும் தங்களோட அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் பூமியை படைத்த காரியமும் பூமியில் நம்மளை பேர் சொல்லி அழைத்து நம்மளை வைத்திருக்கிற காரியமும் பூர்த்தியாகும். தேவனுக்கான உடன் வேலையாட்கள் நீங்கள்னா அதை புரிந்து கொண்டு தேவன்கிட்ட இன்னையிலேருந்து கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனை அன்பின் பரலோபிதாவே, கர்த்தாவே, தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனசாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை எங்களுக்கு உண்டாக்குகிறது என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. பேசாமல் எங்கள் மனம் திரும்புதல் ரட்சிப்படைவதற்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. பேசாமலே நாங்கள் உமக்கேற்ற துக்கம் உமக்கு பிரியமானபடி நடக்கவில்லையே என்ற எங்கள் துக்கத்தை நாங்கள் உமது கருத்தை தருகிறோம் அப்பா. எங்களை குறித்த 9 திட்டங்களை புரிந்து கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ்வோம் என்பது முடிவெடுக்கிறோம் அப்பா. பேசாமல் உறுதி கொள்வோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பேசாமலே குடும்பத்தில் வேலை விஷயமாக அநேக இடங்களுக்கு பயணப்பட்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பிரயாண பாதுகாப்பு தாரும் ஆண்டவரே. போக்கில் வரத்தில் உடனூறும் ஆண்டவரை, கையில் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பேசாமலே அவர் பார்க்கும் வேலையில மென்மேலும் ஓய்வுகளை கட்டளையிடும் ஆண்டவரே. பேசாமலே இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.